Good morning, students. Today we are going to see about the 8th English Unit 1, the supplementary, the women on platform number 8, written by Ruskin Bond. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கிராமர் வீடியோஸ் நிறைய கேட்டுட்ருக்காங்க பசங்க, அதான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நெக்ஸ்ட் கிராமர் வீடியோ பண்ணலாம். ஸோ நவ் என்டர் த லெசன் செக்ஷன் 1. ஸோ இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூலில் என்னுடைய 2வது வருஷம். And I was sitting on platform number 8 at Ambla station waiting for the northern bound train. So I was sitting at the Ambla station. நான் வந்து அந்த ஆம்ப்ளா ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உட்காந்துருந்தேன். எதுக்காகனா இந்த நார்த்தன் பவுண்ட் ட்ரெயின், அந்த ட்ரெயின் வரதுக்காக, அந்த ட்ரெயினுக்காக நான் அந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரி ஆத்தர் ரஸ்கின் பாண்டு அவர் தனியாகவே அவரே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவர் வந்து நமக்கு நேரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே வரும், சரிங்களா? அந்த மாதிரி எழுதியிருப்பார். தென் ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் த டைம். ஸோ த ஆத்தர் ஏஜ் அந்த டைமில் அந்த ஆத்தர் அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட ஏஜ் 12 அப்படின்னு சொல்கிறாரு. அவரே திங்க் பண்ணுறாரு, அந்த டைமில் எனக்கு 12 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மை பேரண்ட்ஸ் கன்சிடர் மீ ஓல்டு எனஃப் டு ட்ராவல் அலோன் அண்ட் ஹேட் அரைவ்டு பை பஸ் அட் ஆம்ப்லா இயர்லி இன் த ஈவினிங். ஸோ மை பேரண்ட்ஸ் கன்சிடர் மீ ஓல்டு எனஃப், என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் தனியாக பஸ்ஸில் போக முடியும், ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால என்னை வந்து விட்டாங்க. இதுக்கு ஐ ஹேட் அரைவ்டு பை பஸ் அட் ஆம்ப்லா இயர்லி. ஆம்ப்லா ஸ்டேஷனுக்கு எப்போ வந்தேன் முன்னாடியே, அதனால் நான் ஈவினிங்கே முன்னாடியே நான் வந்துட்டேன் ஆம்ப்லா ஸ்டேஷனுக்கு. தென் now there was a wait till midnight before my train arrived. Most of the train I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuit to the stray dogs. So and now there was a wait till midnight before my train arrived. என்னுடைய ட்ரெயின் வரத்துக்கு மிட் ஆகும், அது வரைக்கும் நான் நைட்டு மிட் தான் வரும், அது வரைக்கும் நான் டில் வெயிட்டிங், அது வரைக்கும் நான் இந்த பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேசிங், ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறதுனால வெயிட் பண்ணுறதுனால என்ன பண்ணேன், ஃபேஸிங்னா அலைஞ்சு தெரியுது, பேசிங் அப் அண்ட் டவுன் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல ட்ரெயின் அங்கே, அதெல்லாம் நான் மேலேயும் கீழேயும் அலைஞ்சு தெரிஞ்சேன். அண்டு ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால், அந்த புக் ஸ்டாலில் உள்ள போயிட்டு சர்ச் பண்ணேன், நிறைய புக்ஸ்லாம் தேடினேன், அதெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அண்டர் ஃபீடிங் broken biscuit அந்த ஸ்ட்ரே டாக்னா தெருநாயின்னு சொல்லுவாங்க. அதப்போ நான் ஃபீடிங் அந்த பிஸ்கட்லாம் அந்த தெருநாய்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்ருந்தேன், ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். The train came and went and the platform would be the quiet for a while, and then when a train arrived it would be an inferno or heaving or shouting agitated human bodies. Though at the time the train வந்து வருது போகுது அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. and the platform would be the quiet for a while, and then திடீர்னு அமைதியாகுது அந்த பிளாட்ஃபார்மில், திடீர்னு ஃபுல்லாக ரஷ் ஆகுது, கூட்டமாக இருக்குது. அண்ட் தென் வென் a train arrived it would be an inferno heaving. அது ஹெல்லு மாதிரின்னு சொல்கிறாருப்போம். அந்த ட்ரெயின் வந்துருச்சுன்னா அந்த பிளேஸ் ஒரு நரகம் மாதிரியாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். எப்படி இருக்குமோனா ஷவுட்டிங், வெறும் சத்தமாகவும், எகிட்டேட்டட் பரபரப்பாக ஹியூமன் பாடிஸ், அங்கே எல்லாமே ட்ரெயின் வந்தோன்னு எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்புறம் க்ரௌடாக அப்படி இறங்கிட்டே இருப்பாங்கல்ல, அகிட்டேட்டட் பரபரப்பாக ஹியூமன் பாடிஸ், அந்த இடத்த மனிதர்கள் ஹியூமன் பீயிங்கு, அப்போ ஹியூமன் பாடிஸ் மனித உடல்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be the caught in the rush and swept outside the station. ஸோ ஆஸ் அ கேரேஜ் டோர் ஓப்பன், the ட்ரெயினுடைய டோர் ஓப்பன் ஆனோடனே the tide of the people அப்படியே அலைக்கடல் மாதிரி அவ்வளோ கூட்டமாக வராங்க. tide of people would sweep down and the nervous அப்படியே அந்த அங்கே டிக்கெட் கலெக்டர் இருப்பார், அவர் ரொம்ப நெர்வஸாக படப்படணும்னு அந்த ஊர்லேருந்து அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவர் ரொம்ப நெர்வஸ் ஆகிடுவார். அண்ட் தென் த கேட் அட் எவ்ரி டைம் இஸ் ஹேப்பன், அவர் ஒருத்தர் தான் இருப்பார். அதனால் நான் இதை எப்பயுமே ஒவ்வொரு டைமுமே அது வந்து ட்ரெயின் வந்துட்டு போகும்போதும் அந்த கூட்டம் வந்து ரஷ் ஆகும்போது அவ்வளோ கூட்டமாக வரும்போது ஒவ்வொரு டைமும் அந்த நெர்வஸ் ஒரு படப்படப்பாக அப்படியே ஆயிடுறாரு. அண்ட் தென் ஐ வுட் பி த காட் இன் த ரஷ் அண்டு ஸ்வீட் outside the station, and the rush
நான் வந்து அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு என்ன வெளியே தள்ளிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்றுருக்கேன், அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேஷன். நவ் ஐ ட்ரைட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் ஆம்பிளிங் அபவுட் the platform. I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. So ambling அப்படியே அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டயர்டு அந்த கூட்டத்தில் சிக்கி நெரிசலில் மாட்டி நான் ரொம்ப டயர்ட் ஆனதுனால ஐ கேம் அண்டு ஆம்பிளிங்னா அப்படியே ஸ்லோ வாக்கிங் சொல்லுவாங்கம்மா. ஸ்லோ வாக்கிங் அப்படியே மெதுவாக நடந்து அந்த பிளாட்ஃபார்மில் போனேன். அதுக்கப்புறம் ஐ சேட் டவுன் ஆன் மை சூட்கேஸ் கீழே போட்டு என்னோடய பெட்டி போட்டு அதனால் நான் உட்காந்துட்டேன். அண்ட் கேஸ்னா லுக்குடு ஸ்ட்ரைட் அப்படியே வெறுத்து பார்க்குறது, அப்படியே ஒரு நிமிடம் கேஸ் உத்து பார்த்துட்டே இருக்கிறது. டிஸ்மேலி அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ், டிஸ்மேலி சியர்லெஸ், ஒரு சந்தோஷமே இல்லாமல் அந்த ரயில்வே ட்ராக்ஸை வந்து நான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருந்தேன். தென் the trolleys rolled past me and I was conscious of the craze of the various vendors, the man who sold gourds and lemon, the sweetmeat. At the time I gasped, look at the platform and railway tracks and the trolleys rode past me. Past means on the trolleys road வந்து என்னெல்லாம் கடந்து போகுது. என்னன்னா I was conscious, நான் அப்போ கான்சியஸாக இருந்தேன் ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் த வேரியஸ் வெண்டர்ஸ்னால் செல்லர், கூவி கத்திட்டு விற்றுட்ருப்பாங்கள்ல கடை தெருவில், அவங்கெல்லாம் என்னை தாண்டி அந்த ரோலிங் பாஸ் கொண்டு வராங்க. எல்லாமே பயங்கர சத்தமாக இருக்குது. அண்ட் த மேன் அந்த மேன் என்ன பண்ணுறான், சோல்டு த கேர்ட்ஸ் அண்ட் லெமன், தயிர் லெமன் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்கான். சோல்டு த ஸ்வீட் மீட், அந்த ஸ்வீட் மீட்டுங்கள் அந்த இனிப்பான பண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உணவுகள்லாம் விற்றுட்ருக்காங்க. அண்ட் தான் த செல்லர், த நியூஸ் பேப்பர் பாய், அதுக்கப்புறம் த நியூஸ் பேப்பர் பாய் இருக்கான் விற்கிறவன். பட் ஐ ஹேட் லாஸ்ட் மை இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் தட் வெண்ட் ஆன் அலாங் த பிஸி பிளாட்ஃபார்ம் அண்ட் கண்டினியூட் டு த ஸ்டேர் அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ் அண்ட் ஃபீலிங் போர்ட் அண்ட் அ லிட்டில் லோன்லி. ஸோ நியூஸ் பேப்பர் பையெல்லாம் போட்டுட்ருக்கான், அவங்க கத்திட்டுருக்கான், எல்லாம் ஒரு கச்ச ஒரு சவுண்டாக வந்துட்டுருக்கு. பட் ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதும் எனக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போச்சு. நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு நான் ஆல் த வெண்ட் அலாங் த பிஸி பிளாட்ஃபார்ம், இது ஃபுல்லாக எனி டைம் அந்த பிஸியாகவே இருக்குது, சும்மா சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் லாஸ் பண்ணிட்டேன், இழந்துட்டேன். அண்ட் கண்டினியூ ஸ்டேர்னால் அதான் கேஸி உத்து பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நான் அந்த ரயில்வே ட்ராக்ஸை ஸ்டார்ட் பண்ணேன், ஹேர்ஸு உத்து பார்த்துட்டே இருந்தேன். ஃபீலிங் போர்டு அண்ட் த லிட்டில் லோன்லி, போர்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியும் லிட்டில் லோன்லி தனியாக இருக்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணி அதை முறைச்சி பார்த்துட்டே இருந்தேன். த சடன்லி ஆர் யூ அலோன் மை சன் ஆஸ்க்ட் எ சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ்டு பிஹைண்ட் மீ. ஸோ ஆர் யூ அலோன் மை சன், நீ தனியாக இருக்கிறியா என்னுடைய சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆஸ்க்ட் சாஃப்ட் வாய்ஸ், ரொம்ப மென்மையான குரலில் கேட்குது. எங்கேருந்து, எனக்கு பின்னாடி இருந்து கேட்குது. Then I looked up and saw a woman standing near me. As she was leaning over and I saw a pale face and a dark-eyed eyes. So suddenly the boy looked up and saw. உடனே அவன் எங்கே பார்த்தான், மேலே பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணு வந்து ஸ்டாண்டிங் நியர் மீ, என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவள் எப்படி இருந்தா, சி வாஸ் லீனிங்னா அப்படி சாஞ்சிட்டு இருக்கிறது, லீனிங் ஓவர் மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு. அண்ட் ஐ சா எ பேல் ஃபேஸ்னா வெளிரிய நிறம், அப்படியே வெளுத்து போன ஃபேஸ், அப்படியே வெளுத்து போன வெளிரிய நிறமாக. அண்ட் டார்க் அண்ட் ஐஸ், அப்படி டார்க்காக கருமையான கண்கள், அவருடைய கண்கள் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் சி ஓர் எ ஜுவல்ஸ், அது ஒரு ஃபாஸ்ட் பம் அது. சி ஓர் நோஸ் ஜுவல்ஸ், அவள் எந்த ஒரு நெக்லஸும் நகையெல்லாம் வணியில். அண்ட் சி வாஸ் ட்ரெஸ்ட் வெரி சிம்பிள் இன் எ ஒயிட் சாரீ. ஸோ இட் வாஸ் த கேர்ள் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் சி வியர் த ஒன்லி ஒயிட் சாரீ அண்ட் நோ ஜுவல்ஸ், நோ வியர் த ஜுவல்ஸ். அவங்க சாதாரணமாக சிம்பிளாக இருந்தாங்க, அவங்க சிம்பிளாக ஒரு ஒயிட் சாரீ மட்டும் கட்டிட்டு வந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. தென் yes, I am going to school, I said. I am going to school. Yes, நான் வந்து ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆமாம், நான் தனியாக தான் இருக்கேன், ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன், ஐ said ஒன்று அப்படி சொன்னார். And I stood respectfully and she seemed poor, but there was a dignity about her that commanded respect. So
I saw that girl suddenly respectful. I stand out first and stood. ஸோ அந்த டைமில் நான் அவங்கள பார்த்தோன்னே எப்படி சொன்னேன், as I am going to school எப்படி சொன்னேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் எந்திரிச்சு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள பார்த்தோன்னா ஒரு டிக்னிட்டினா ஒரு கண்ணியம், பார்க்குறது ஒரு கண்ணியம், ஒருத்தர் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வரும். ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த போர் லேடி பார்த்தோன்னே அவங்க சொன்னதுக்கு கமெண்ட் கேட்டதுக்கு நான் ரெஸ்பெக்ட்டு ஒரு கண்ணியமாக எந்திரிச்சு நின்று பதில் சொன்னேன். அண்ட் தென் I have been watching you for some time and she said, didn't your parents come to see you? So I have been watching. So that girl said that I have been watching. நான் ரொம்ப நேரமாக உன்னை பார்த்துட்டு இருக்கேன். She said, didn't your parents come to see you off? உன்னை அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. So I said, I don't live here. I said, I had to change the trains anyway. I can't travel alone. நான் இங்கே என்னுடைய வீடு இல்லை. நான் ட்ரெயின் என்னால் ட்ரெயினில் எங்கே வேணாலும் போக முடியும், என்னால் ட்ராவல் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணி என்னால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்காக நான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். Then I'm sure you can. ஸோ உன்னால் முடியும், நான் நினைக்கிறேன் உன்னால் கண்டிப்பாக அது முடியும். She said, that girl said, the woman said, she said, and I liked her saying that, and I also liked her face and simplicity of her dress, and for her deep soft voice, and the serenity of her face. ஸோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் ஐ லைக் ஹர் சேயிங். ஸோ அது நான் அவங்க சொன்னோன்னே என்னால் முடியும் அப்படிங்கிறத நான் சொன்னோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்கள. அண்ட் ஐ ஸோ லைக்டு ஹர் ஃபேஸ் சிம்பிளிசிட்டி, ரொம்ப சிம்பிளாக. அண்ட் ஹர் ட்ரெஸ் ஆர் வெரி டீப் சாஃப்ட் வாய்ஸ், ரொம்ப சாஃப்டான மென்மையான குரலை ரொம்ப சாஃப்டாக என்கிட்ட சொன்னாங்க. செரினிட்டினா அது சைலண்ட் ஆஃப் ஹர் ஃபேஸ். அண்டு அப்படியே அமைதியான அவங்களோட ஃபேஸ் வச்சுட்டு என்கிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. Then, tell me, what is your name? She asked. So, what is your உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அருண். I said. So I said, that boy said the Arun. That boy name அருண் அப்படின்னு சொன்னான். Then, and how long do you have to wait for your train? So, எவ்வளோ நேரம் இந்த ட்ரெயினுக்காக எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் about an hour. I think it comes at 12 o'clock. ஸோ நான் நினைக்கிறேன் 1 hour அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் the train will come at 12 o'clock. ஸோ 12 மணிக்கு தான் என்னுடைய ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி that boy சொல்கிறான். Then come with me and have something to eat. So suddenly that woman said that we going to the dining table. So இந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்மில் ஹோட்டல் மாதிரி இருக்குமா, சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அவனை கூப்பிட்றாங்க, சம்திங் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கூப்பிட்றாங்க. தென் I was going to refuse out of my shyness and suspicion, but she took me by the hand and I felt it would be the silly to pull my hand away. So I am going to refuse not deny. நான் அவங்க கூப்பிட்டோன்னா நான் வேணான்னு சொல்கிறதுக்கு பார்த்தேன். எதனால்னா என்னுடைய சைனஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், புதுசாக ஒருத்தர் கூப்பிட்றாங்க அவங்க கூட போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் சஸ்பீசியன், சந்தேகம். ஸோ நியூ பர்சன் கூப்பிடும்போது நான் எப்படி போகிறத, அவங்க ஏதாவது பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு என்னுடைய சந்தேகனாலையும் வேணான்னு சொல்லலான்னு பார்த்தேன். பட் ஆனால் she took me by a hand. அவங்க கையால், அதுக்கு முன்னாடி நான் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய கையை பிடிச்சிட்டு அண்ட் தென் I felt it would be the silly. கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனாங்க அண்டு I felt it would be the silly to pull my hand away. ஸோ அந்த டைமில் இழுத்து போகும்போது என்னோடய கையை தள்ளி விட்டு நான் போகும்போது எப்படின்னா அது ஒரு சில்லி திங்ஸ், ஒரு ரொம்ப கேவலமான ஒரு திங்ஸை, ஒரு கேவலமான இது மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். தென் she told a coolie to look after my suitcase and then she led me away down the platform. So suddenly that girl asked காலிங் த கூலி, அந்த அங்கே பெட்டிலாம் தூக்குவாங்களாமா, அவங்கெல்லாம் கூப்பிட்டு லுக் ஆஃப்டர் மை சூட்கேஸ், என்னுடைய சூட்கேஸை பார்த்துக்க சொல்லிட்டு தென் சி லெட் மீ அவே த டவுன் பிளாட்ஃபார்ம், என்னை டவுன் பிளாட்ஃபார்முக்கு கூப்பிட்டு போனாங்க. அண்ட் ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில் அண்ட் சி ஹெல்ட் மெய்தர் டு ஃபார்ம்லி அண்ட் நாட் டு லைட்லி. ஸோ அவங்களோட ஹேண்ட் ரொம்ப ஜென்டிலாக அப்படி என்னை பிடிக்கும்போது ரொம்ப ஜென்டில், மென்மையாக பிடிச்சாங்க. அண்ட் சி ஹெல்ட் மைண்ட் neither too firmly and not too tight lightly. ரொம்ப ஹார்டாகவும் பிடிக்கல,
ரொம்ப லைட்டாகவும் எனக்கு என் கையாக பிடிச்சது அப்படியே ஜென்டிலாக பிடிச்சிட்டு போனாங்க, என்னை கூப்பிட்டு போனாங்க. ஐ லுக்ட் அப் அட் ஹர் அகைன். ஸோ அப்போ வந்து நான் மறுபடியும் அவங்கள பார்த்தேன், மேலே அண்ணாந்து அவங்கள பார்த்தேன். சி வாட் நாட் யங், அண்டு அவள் ஒரு யங் லேடியும் இல்லை, அண்ட் சி வாஸ் நாட் ஓல்டு, ஒரு வயதான பெண்மணியும் இல்லை. சி மஸ்ட் ஹாவ் பீன் ஓவர் 30 பட் ஹேட் சி பீன் த 50. ஸோ ஐ திங்க் சி would have looked much at the same. ஸோ அவளுக்கு வந்து 30 இயர்ஸும் இருக்காது, 30க்கு உள்ளேயும் இருக்காது, அண்ட் ஹேட் பின் ஓவர் 30க்கு மேலே இருக்காது. அதாவது ஹேட் பின் ஓவர் 30க்கு மேலே இருக்கும், ஆனால் 50க்கு உள்ளே இருக்கும், 50க்கு உள்ளே தான் இருக்கும். ஹேட் பின் 50, அந்த 30 to 50க்கு உள்ளே தான் அவங்க இருப்பாங்க. ஐ திங்க் சி would have been looked much the same. நான் அந்த மாதிரி நான் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. Then she took me into the station dining room and ordered tea and samosas and jalebis, and at once I began to thou and take a new interest in the kind of women. So she took me அவங்க எங்கே கூப்பிட்டு போனாங்க, ஸ்டேஷன் டைனிங் ரூம், அந்த ஸ்டேஷனில் இருக்கும் ஒரு டைனிங் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே என்னென்ன ஆர்டர் பண்ணாங்க, சி ஆர்டர் த சமோசா, ஜிலேபி, அண்ட் ஒன்ஸ் ஐ பிகன் டு தவுனா அப்படி உருகிறதுமா, மெல்ட் ஆகுது, தவுனா மெல்ட், அண்ட் டேக் ஏ நியூ இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் உமன். இந்த மாதிரி புது அன்பான பெண்மணிக்கிட்ட நான் பார்த்தோன்னே நான் அப்படியே உருகிட்டேன், மெழுகு மாதிரி நான் உருகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி ஒருத்தர் தெரியாமல் அன்னோன் பர்சனை கூப்பிட்டு போய் தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டு, இந்த மாதிரி அவங்களுடைய கைண்ட்னஸ், அன்பை பார்த்து நான் இப்படி உருகிட்டேன். The strange encounter had little effect on my appetite. Appetiteனா பசின்னு சொல்லுவாங்க, ஹங்க்ரி. இந்த ஸ்ட்ரேஞ்சுனா அன்னோன் பர்சன், அவங்க வந்து என்கவுண்டர்னா என்னமா, என்கவுண்டர்னா சுட்டு கொள்றது இல்லை, என்கவுண்டர் மீட்டிங், அந்த ஸ்ட்ரேஞ்சோடைய மீட்டிங்கை ஹேட் லிட்டில் எஃபெக்ட் ஆன் மை appetite. அந்த மீட்டிங்காக இருந்தாலும் என்னுடைய அந்த பசிங்கிறது எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் பசி என்னுடைய அஃபெக்ட் பண்ணுச்சு. சடன்லி ஐ வாஸ் a hungry ஸ்கூல் பாய், நான் ஒரு ஸ்கூல் பாய், அதனால் ரொம்ப பசி. And I ate as much as I could in as polite a manner as possible. ஸோ நான் அப்போ வந்து எப்படி சாப்பிட்டேன், ரொம்ப பொலைட்டாக மேனராக ரொம்ப அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன். And she took obvious and a pleasure in watching me eat, and I think it was the food and that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and sweets, so she obvious. ஸோ அவன் அப்படி பொலைட்டாக அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது சி obviousனா தெளிவாக, வெரி கிளியர் ப்ளஷர் இன் வாட்சிங் மீ. அவள் வந்து என்ன எப்படி பார்த்தா, என்ன அப்படி கிளியரான மைண்டோட தெளிவாக, ஆப்வியஸ் மீன்ஸ் ப்ளஷர், சந்தோஷமாக நான் சாப்பிட்றத அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் பி ஃபுட் அண்ட் ஸ்ட்ரென்தன் பை பாண்ட்னா அப்படியே பிணைப்பு சேர்த்துறது, ரெண்டு இணைப்பு, ரெண்டு பேர்த்து இணைப்பு. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, ஐ திங்க் இட் வாஸ் எ ஃபுட் ஃபுட் வந்து சாப்பிட்றது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிட்றோம், அண்ட் த பாண்ட், அந்த இணைப்பு, அந்த ஃபுட்டு வாங்கி கொடுத்தனால இந்த பாண்ட் பிட்வீன் அஸ் த சிமெண்டர் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த சிமெண்ட் போட்டு எப்படி ஒரு பில்டிங் இணைக்கிறாங்களோ, ஒரு செவத்தில் கட்டுறாங்களோ, அந்த மாதிரி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே பாண்ட் இணைஞ்சிச்சு, ரொம்ப ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப இணைப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ தென் ஃபார் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டீ அண்ட் ஸ்வீட், அந்த அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் டீ அண்ட் ஸ்வீட்டுக்காக எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டோம். ஐ பிகன் டு டாக் குவைட்லி ஃப்ரீலி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டாக் குவைட் ஃப்ரீலி, அமைதியாக, அதுக்கு முன்னாடிலாம் அமைதியாக பேசியிருந்தேன், இப்போ நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக பேசுகிறாங்க ஒரு டைப்னா. அண்ட் டோல்ட் ஹர் அபவுட் மை ஸ்கூல், மை ஃப்ரெண்ட்ஸ், மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக பேசும்போது நான் என்ன சொன்னேன், என்னுடைய ஸ்கூலை பற்றி சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பற்றி சொன்னேன், அண்ட் தென் என்னுடைய பிடிச்ச விஷயம், பிடிக்காத திங்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சி கொஸ்டின்டு மீ குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம் பட் ப்ரிப்பர் லிசனிங். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தட் உமன் ஆஸ்கர் குவைட் டைம் டு டைம், அந்த இடைவெளிக்கு விட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா என்கிட்ட கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது மேக்ஸிமம் பட் ப்ரிப்பர் த லிசனிங், நான் சொல்கிறதுலாம் அவங்க கேட்குறது தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கொஷின் கேட்பாங்க, பட் நான் பேசுகிறது தான் அவங்க ரொம்ப விரும்பினாங்க. Then she drove me out very well and I had soon forgotten that we were strangers. So drove me out, driveனா இழுக்கிறது, அவங்க இழுத்துட்டு வந்து drove me out very well.
ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தப்போ ரொம்ப கூட்டு வந்து என்ன ரொம்ப ட்ரீட் பண்ணாங்க, நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் ஐ ஹேட் சம் ஃபர்கட் தட் வி வேர் ஸ்ட்ரேஞ்சர். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் அன்னோன் பர்சன், நாங்கள் 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அன்னோன் பர்சன் மாதிரியே நடந்துக்கல. நாங்கள் அதையே மறந்துட்டோம், ஃபர்கட்டன். அவங்க நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே பார்த்தது கூட இல்லை, இப்போ தான் பார்க்குறாங்க. அது அந்த அப்படியே நாங்கள் மறந்துட்டோம். But she didn't ask me about my family or where I lived. So that girl not asked எங்கே தங்குறான், அவனுடைய ஃபேமிலி எங்கே இருக்குது, அதை பற்றி அந்த கேர்ள், அந்த விமன் எதுவுமே கேட்கல. அண்ட் ஐ didn't ask her where she lived. நானும் அதே மாதிரி அவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கே அவங்க வீடு அப்படின்னு சொல்லி நானும் கேட்கல. அண்ட் ஐ accepted her for what she had been to me. Say a quiet and kind gentle woman who have sweet and lonely boy and a railway platform. ஸோ இது ரெண்டுமே நாங்கள் மாற்றி மாதிரி கேட்கல. பட் ஐ அக்செப்டர், நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஹேர், அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டேன். எதனால்னா வாட் ஷி ஹேட் பீன் டு மீ குவைட், என்கிட்ட ஜென்டிலாக நடந்ததுனாலையும் ஒரு அன்பாக இருந்ததுனாலையும், ஹூ ஹேவ் மீ அதாவது தனியாக இருக்கிற பையன் எங்கள் கூட்டு போய் பிளாட்ஃபார்மில் இருக்கிற பையனை ஸ்வீட் வாங்கி கொடுத்து லோன்லி ரைல்வே நல்லா பார்த்துக்கிறதுனாலையும் நான் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். தென் after about an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was shunting up on the down beside the platform number 8, and as it approached, a boy leaped off the platform and ran across the rail. So after an half an hour, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் we left அந்த டைனிங் ரூம், நான் அந்த டைனிங் ரூமில் வந்து கிளம்பிட்டோம். The began walking to back along the platform and engine was shunting. நாங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் போகும்போது the platform engine வந்து ஷண்டிங்னா மூவ் ஆகிட்டு இருக்குது, அப் அண்ட் டவுன், முன்னாடி பின்னாடியும் போயிட்டு வந்துருக்கு அந்த பிளாட்ஃபார்மோட என்ஜின் மட்டும். பிசைட் த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8, அந்த பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் அந்த இது வந்து இன்ஜின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. And as it approached, a boy leaped off the platform and ran across the rails. ஸோ அதை லீப்னா தாவறது, தாண்டி போகிறது. அப்போது அந்த ஒரு பையன் வந்து அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி போகிறதுக்கு இது பண்ணிடணும், லீப்ட் ஆஃப் தாண்டி போனான். டேக்கிங் ஏ ஷார்ட் கட் ஆஃப் த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், அடுத்த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஷார்ட்கட்டாக போகிறதுக்கு கீழே இறங்கி விடுவாங்கள்ல, அதை மாதிரி அவன் தாண்டி போயிட்டு இருந்தான், லீப்ட் ஆஃப். அண்ட் ஹி வாஸ் அட் ஷேப் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த என்ஜின் அண்ட் தேர் வாஸ் நோ டேஞ்சர் அன்லெஸ் ஹி ஹேட் ஃபாலன். ஸோ அந்த டைமில் அவன் விழுந்திருந்தானா, அன்லெஸ் ஹி ஹேஸ் ஃபாலன், விழுந்திருந்தானா ரொம்ப டேஞ்சராக இருக்கும். பட் அவன் கீழே விழுவல, ஏன்னா விழுந்துருந்தான் அந்த இன்ஜின் மேலே ஏறிட்டு போயிருக்கும். ஸோ அவன் ஷேப்பாக அந்த டிஸ்டன்ஸை போயிட்டான், அந்த இன்ஜினை தாண்டி போயிட்டான், முன்னாடியே போயிட்டான். அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. But as leaped across the rail, the woman clutched my arm. ஸோ அந்த பையன் அங்கே அந்த லீப்ட் அந்த தாண்டி போகும்போது போகிற வரைக்கும், லீப்ட் அக்ராஸ் த ரெயில்ஸ், அந்த ரயிலில் தாண்டி போகிற வரைக்கும் the woman clutched மீன்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறது, என்னுடைய ஆர்ம்ஸ் வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டாங்க. her finger dug into my flesh. டக்னா டிக்கு, பிரேக்கு, சரிங்களா, தோன்றது இந்த இடத்துல நம்ம பிரேக். her fingers dug into my flesh, என்னுடைய சதையில் கிழிச்சு ஒட்டைக்கிற, என்னுடைய எலும்புலாம் ஒட்டைக்கிற மாதிரி, ஃப்ளஷ் என்னுடைய சதையை பிரேக் ஒட்டைக்கிற மாதிரி அவங்க இறுக்கி பிடிச்சிட்டாங்க. அண்ட் ஐ வின்ச்சடு வித் பெயின், வின்ச்சடு அப்படி சுருங்கி, வலியால் ரொம்ப அப்படியே சுருங்கி போச்சு என்னுடைய அந்த ஃப்ளஷ், அந்த சதையெல்லாம் தோலில் சுருங்கி போச்சு. ஐ ஹார்ட் ஹர் ஃபிங்கர்ஸ் அண்ட் லுக்ட் ஆஃப் அட் ஹர். ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவங்களுடைய கையை விரலில் ஃபிங்கரை பிடிச்சிட்டு நான் அவங்கள மறுபடியும் பார்த்தேன் மேலே. அண்ட் ஐ saw a spasm of pain and fear and sadness pass across her face. ஸோ ஐ saw a spasm. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் ஐ saw the spasm of pain. அவங்க முகத்தில் ஒரு பெயின், ரொம்ப ஒரு ஸ்பாசம்னா அவங்களோட பிடி, நான் அவங்களோட கையை பிடிச்சிருந்தாங்களா என்னோடய கையை, அதை பார்த்தேன். அதில் வந்து அவங்களோட வலியும், ஃபியர் ஒரு பயமும், சேட்னஸ் ரொம்ப வருத்தமும், பாஸ் அக்ராஸ் ஹர் ஃபேஸ் எல்லாமே அவங்க ஃபேஸில் இருந்தது, ஒரு பயத்துலையும் அப்படி பிடிச்சிருந்தாங்க. She watched the boy as climbed other platform and it was not until he had disappeared in the crowd at the relaxed her hold on my arm. ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் watched the boy climbed other platform, அந்த பாய் ஓடி போய் அதர் பிளாட்ஃபார்ம் வந்து மேலே ஏறுற வரைக்கும் ஏறி போய், அண்ட் தென் இட் வாஸ் அன்டில் ஹி ஹாஸ் டிஸப்பியர் த க்ரௌடு, அந்த க்ரௌடில் வந்து போய் மறையிற வரைக்கும் அவனையே பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணு. இட் வாஸ் ரிலாக்ஸ், அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக ஹர் ஹேண்ட் ஹோல்ட் ஆன் மை ஆர்ம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக என்னுடைய
ஹேண்டை பிடிச்சாங்க. அது வரைக்கும் டைட்டாகவும் ரொம்ப இது ஹார்டாகவும் பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பையன் கீழே ஏதோ ஒன்று விழுந்து ஏதோ ஒன்று ஆயிருமோ, அவன் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஃபேஸில் ரொம்ப ரியாக்ஷன், ஃபியர்னஸ், சேட்னஸ் எல்லாம் அப்படி வருத்தமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. She smiled at me reassuringly and took my hand again. ஸோ மறுபடியும் அதாவது ரீஅசூரிங், அவள் வந்து ஸ்மைல்ட் அட் மீ, நான் வந்து அவளுக்கு வந்து அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீஅசூரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் டுக் மை ஹேண்ட் அகைன், மறுபடியும் என்னுடைய ஹேண்டை வந்து பிடிச்சிட்டாங்க. பட் ஹர் ஃபிங்கர் ட்ரம்பிள்ட் அகைன்ஸ்ட் மைன். ட்ரம்பிள்னா அப்படி நடுங்குது, பட் அவங்களுடைய ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து அப்படி ட்ரம்பிள் அப்படி நடுங்குது அகைன்ஸ்ட் மைண்ட் எனக்கு பிடிக்கும்போது. He was all right, I said, feeling that it was she who needed the reassurance. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஆல் ரைட் நான் சொன்னேன். ஹி வாஸ் ஆல் ரைட், அந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தட் இட் வாஸ் ஹூ நீடட் டு ரீஅசூரன்ஸ், நான் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அந்த நடுக்கமாகறாங்க, அவன் சேஃபாக இருக்கானா இல்லையான்னு சொல்லி நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூறின மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்த. அண்ட் she smiled gratefully at me and pressed my hand. So we walked together in silence until we reached the place where I had left my suitcase. So she smiled gratefully, ரொம்ப என்னை பார்த்து ரொம்ப ஜென்டிலாக அப்படியே கிரேட் ஸ்மைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஹேண்ட் வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனோம். எப்படின்னா we walked together, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே சைலன்ஸ் until we reached the place where I had been left my suitcase. நான் எங்கே என்னுடைய சூட்கேஸ் விட்டு வந்தோம் அது வரைக்கும் நாங்கள் அப்படியே ஜென்டிலாக சைலண்டாக நடந்து போனோம். One of my school fellows, Sadish, a boy about my age, he turned up with his mother. ஸோ அந்த டைமில் அங்கே போயிட்டு அந்த பிளேஸுக்கு போகும்போது அங்கே என்னுடைய ஸ்கூல்மேட்டு என் கூட படிக்கிற பையன் சதீஷ், அவன் வந்து அங்கே அவங்களுடைய அம்மா, என்னோடய ஏஜ் இருக்கும், அவன் அங்கே அவனுடைய அம்மா கூட இருந்து என்ன பார்த்தான், அவங்கள நாங்கள் பார்த்தோம். ஸோ அதோட செக்ஷன் 1 வந்து முடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the section 2. So I hope that all of you understand and see the full lesson, அதாவது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸும் ஒரு பாய்க்கும் ஸ்கூல் பாய்க்கும் நடக்கிற 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸும் நடக்கிற ஒரு மீட்டிங் எப்படி பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரேஞ்சராக நினைக்கணும், பட் இன்னும் ஃபுல்லாக முடிக்கலாம். செக்ஷன் 2ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டுடே ஐ கேவ் யூ சம் ஆஃப் homework. I think the glossary or 10 glossary I give you. Okay, thank you for watching this.